நேரத்துல உன்னையும் கட்டி போட்டு உனக்கும் சேர்த்து நான் பணம் கேக்குறேன்டி. உன்ன வெண்பா, வெண்பா, கண்ணு தர வெண்பா. ஐயோ வெண்பா. உயிருக்கு ஆபத்து இல்லை. தொடர்ந்து மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால பல்ஸ் லோவா இருக்கு. மற்றபடி குழந்தை நல்லா தான் இருக்கா. வேற எதுவும் பிரச்சனை இல்லையா டாக்டர்? வேற ஏதாவது ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணுமா? பெரிய ஹாஸ்பிடல் ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? நானே ஸ்பெஷலிஸ்ட் தான். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். மயக்கம் எப்ப டாக்டர் சரியாகும்? அது என்ன டோசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா கண்ணத்தை தட்டினா ரெஸ்பாண்ட் பண்றா. மோஸ்ட்லி 2-3 ஹவர்ஸ்ல தெளிவாயிடுவா. வேற ஏதாவது மெடிசன் கொடுக்கணுமா டாக்டர்? வேண்டாமா, உடம்புல இருக்கிற மெடிசன் வெளியே போனா போதும். குழந்தை எந்திரிச்சிருவா. எப்ப டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? மயக்கம் தெளிஞ்ச உடனே கூட்டிட்டு போங்க. நான் வரேன். வெண்பா, 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 என்னாச்சு சொல்லும்? வெண்பா, வெண்பா, டாடா வந்திருக்கமா, கண்ணு முழிச்சு பாருமா. மல்லி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? மயக்க மருந்து கொடுத்திருக்காங்களாம். அது தெளிஞ்ச உடனே கண் முழிச்சிடுவாளாம். வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. ராட்சசி, ஃப்ராடு. என் குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காளே, அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவள உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். வெண்பா, வெண்பா செல்லம், சாரிடா, சாரி செல்லம். அப்பா தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அவ ஒரு ராட்சசன் தெரிஞ்ச செகண்ட்லயே அவளை துரத்தி விட்டுருக்கணும். அவளை நான் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். அப்படி பண்ணாம அவளை வீட்லயே இருக்க வச்சுட்டேன். உன்னையாவது நான் அங்க அனுப்பி இருக்க கூடாது. அவ இவ்வளவு மோசமானவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. இத்தனை நாள் உன்னோட பழகி இருக்கா, இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு செல்லம், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருமா. மல்லி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லாதாங்க இருக்கேன். அவ ஏதாச்சும் உன்னை காயப்படுத்திட்டாளா? சண்டை போட்டா, அவ என்ன அடிச்சா, நான் அவளை அடிச்சேன். கடைசியா அவளை தள்ளி விட்டுட்டு நான் வெண்பாவை தூக்கிட்டு வந்துட்டேங்க. அங்க வேற யாராச்சும் இருந்தாங்களா? அவங்களால எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு மல்லி உனக்கு அவ்வளவு அவசரம்? உனக்கு தகவல் கிடைச்ச உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? நான் போயிருப்பேன். இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம். எதுக்கு அப்படி தனியா போன? என்னால அதெல்லாம் யோசிக்கவே முடியலங்க. அவன் அந்த பிளாட்ல இருக்கான்னு அண்ணன் சொன்ன உடனே எப்படியாவது என் குழந்தைகிட்ட போயிடணும் தான் தோணுச்சு. அதான் நான் வேகமா போயிட்டேன். அங்க என்ன ஆபத்து இருக்கும் உங்ககிட்ட சொல்லணுமே, இதெல்லாம் அந்த சமயத்துல யோசிக்கவே முடியல. என் மேல கோவப்படாதீங்க ப்ளீஸ். உன் மேல கோவப்படல மல்லி. நீயோ வெண்பாவோ அப்படி ஒரு ஆபத்துல போய் நிக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த பதட்டத்துல கோவப்பட்ட. ப்ளீஸ் மல்லி, இன்னொரு தடவை அப்படி பண்ணாத. எங்கனாலும் என்ன கூட்டிட்டு போ. பண்ண மாட்டேங்க.
எப்படியோ நம்ம குழந்தை கிடைச்சிட்டா, எப்படியோ ஒரு பிசாசு நம்ம வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சு போயிட்டா, இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம் மல்லி. என்னங்க, அவளை அங்க தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். இதோட விட்டுருவோமா? போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா? வெண்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் அதான் மறந்துட்டேன் பாரு. இத உடனே போலீஸ்ல சொல்லணும். ஹலோ சார். சற்று முன் பூவிருந்தவல்லி அருகே ஒரு தனி வீட்டில் நெஞ்சை உறையச் செய்யும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. 25 வயது உள்ள ஒரு பெண் பட்டப்பகலில் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். சம்பவ இடத்தில் ஒரு கத்தியும் உடைந்த கண்ணாடி வளையல்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கத்தியால் குத்தி கொலை செய்த பின் எரிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. துளி கூட அடையாளம் தெரியாத வண்ணம் ஒரு பெண் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்க பாருங்க, சுடர் எரிஞ்சு போய் கிடக்குறான். மல்லி, இங்கதான் நீ போனியா? ஆமாங்க, இந்த ரூம்ல தான் அவ இருந்தா. மல்லி, உனக்கு நல்லா தெரியுமாமா இது அந்த ரூம் தானா? எனக்கு நிச்சயமா தெரியும், இந்த ரூம் தான். நீ இப்பதானே மல்லி பாத்துட்டு வந்திருக்க, அதுக்குள்ள அவ இறந்து கிடக்குறானா? அது எப்படி? அதான் எனக்கும் தெரியல நிஷா. நான் சண்டை போட்டு அவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. விடுமா, அவ பண்ண தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுத்திருக்காரு. அதாம்மா நடந்திருக்கு. எரிஞ்சு செத்து கிடக்குறாளே, கொஞ்ச நாளாவது அவளை அக்காவை நினைச்சிட்டல, அதான் எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வருதுப்பா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போய் செத்து கிடக்குறான். இவ யாரு என்னன்னு கூட தெரியல. இவ எப்படி என் ரேணு மாதிரி இருந்தா? ஏன் என் வாழ்க்கைக்குள்ள வந்தா? எதுவுமே தெரியல. இது எல்லாம் தெரியறதுக்குள்ள அவளே போய் சேர்ந்துட்டான். மல்லி, இது எல்லாத்தையும் விடு. நீ போய் குழந்தைய காப்பாத்திட்டு வந்த, அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு, அவ்வளவுதான். நம்மளை பிளாக்மெயில் பண்ண மாதிரி இவ வேற யாரையாவது பண்ணிருப்பா. அவங்க பண்ணிருப்பாங்க. நீ கவலைப்படாதம்மா. எல்லாரும் ஏமாத்தி வாழலாம் நினைச்சா எல்லாருமே விட்டுருவாங்களா? நீங்க போய் வேலையை பாருங்க, வராத பாத்துக்கலாம். அதுக்கு பிறகு இங்க மல்லிங்கிறது யாரு? என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? இங்க மல்லிங்கிறது யாருன்னு கேட்டேன். நாம நினைச்ச மாதிரியே ரேணுகா மர்டர் கேஸ் இவ்வளவு நோக்கி தான் வருது போல இருக்கே. கேக்குறேன்ல, புரியலையா? இங்க யாரு மல்லி? இதோ இங்க நிக்கிறா பாருங்க, இவதான் இன்ஸ்பெக்டர். ஏமா, வாய் பேச மாட்டீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு